Hello everyone. இன்னைக்கு 10th physics unit 4 short answerல fifth question பார்க்க போறோம். What connection used in domestic appliances? Domestic applicationsனா என்ன கனெக்ஷன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. Domestic applicationsனா என்னன்னா நம்ம வீட்ல இருக்க டிவி, ஃபேன், ஃப்ரிட்ஜ் இது மாதிரியான அப்ளையன்சஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் சொல்லுவோம். ஸோ இந்த அப்ளையன்ஸில் வந்து என்ன கனெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. டோட்டலாக வந்து நம்மளுக்கு 2 கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கு எலக்ட்ரிக் சர்க்யூட் பொறுத்த வரைக்கும். ஒன்று சீரீஸ் கனெக்ஷன், தென் அனதர் ஒன் இஸ் பேரலல் கனெக்ஷன். சீரீஸ் கனெக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம்னா அதில் கனெக்ட் ஆகிருக்க எல்லா அப்ளையன்சஸ்க்குமே ஒரே பாத்தில் தான் வந்து கரண்ட் பாஸ் ஆகும். பேரலல் கனெக்ஷனில் பார்த்தோம்னா எல்லா அப்ளையன்சஸ்க்குமே செப்பரேட் பாத்ல தான் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகும்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு டிவி ஒரு ஃபேன் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ சீரீஸ் கனெக்ஷனா இருந்தா இது ரெண்டுத்துக்குமே சேம் வந்து ஒரே ஸ்விட்ச் தான் இருக்கும். ஸோ அந்த இப்போ நம்ம வந்து தனியா டிவி தனியா நம்ம வந்து ரன் ஆகணும், ஃபேன் வந்து அப்போ வேணாம் அப்படி சொல்ல முடியாது. நம்ம சீரீஸ் கனெக்ஷன் பார்த்தப்ப இப்போ நம்ம டிவி ஆஃப் பண்ணோம்னா அட் த சேம் டைம் நமக்கு என்ன ஆகும், ஃபேனும் தான் இருக்காது. அதனால சீரீஸ் கனெக்ஷன் சொல்றோம். இப்போ பேரலல் கனெக்ஷன்றப்ப இது ரெண்டுத்துக்குமே செப்பரேட்டா தான் கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ நம்ம டிவியை தனியாகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ஃபேனையும் நம்ம தனியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் நம்ம வீட்டில் இருக்க டொமஸ்டிக் அப்ளையன்சஸ்க்குலாம் வந்து என்ன கனெக்ஷன் யூஸ் பண்றோம்னா பேரலல் கனெக்ஷன் தான் யூஸ் பண்றோம். செப்பரேட்டான பாத்ல தான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அது ஒரே பாத்ல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகி ஒரு அப்ளையன்சஸ்ல சம்திங் ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் இருந்தாலும் இன்னொரு அப்ளையன்சஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும். ஸோ அதனாலதான் நம்ம பேரலல் கனெக்ஷன் வந்து என்ன பண்றோம், டொமஸ்டிக் அப்ளையன்சஸ்லாம் யூஸ் பண்றோம். தேங்க்யூ.